என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. புதிய தலைப்பு வந்தாச்சு, சராசரி. இது ரீசனிங் டாபிக்ல இருக்குது. குரூப் 4க்கு அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல படம்லாம் கொடுத்து கேட்பாங்க, சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்திருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 9th நியூ புக்லையும் ஓல்டு புக்லையும் இருக்குது. 2019 குரூப் 4 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. 7th நியூ புக்லையும் ஒரு சம் இருக்குது, சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த பேட்டர்ன் எப்படி தெரியுமா இருக்கும்? டைப் 1ல நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிளாஸில் 10 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய உயரத்தை வந்து கணக்கு பண்ணுறாங்க. சராசரி 150 சென்டிமீட்டர்னு கணக்கு பண்ணி வச்சுட்டாங்க. இதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அப்படி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு 140 சென்டிமீட்டர்னு போடணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தப்பாக 130ன்னு போட்டாங்க. ஒரு 10 கம்மியாக்கி போட்டாங்க. ஸோ இது 10 சென்டிமீட்டர் கம்மியானால் கண்டிப்பாக சராசரி மாறுபடும். ஸோ அப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணி சரியான சராசரியை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டர்ன் தான், சரிங்களா? இப்போ இதில் தப்பு வந்து 140 போடணும், தப்பாக 130 போட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இதில் 2 நம்பர்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் தான் மொத்தம் 9 கணக்கு தந்துருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், தெளிவாக புரியும். இந்த ஒரு வீடியோ போதும், இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம். இதில் இன்னொரு அடிஷ்னல் விஷயம், 2022 குரூப் 2 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 1 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த 9 கணக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள், தெளிவாக புரியும், சரிங்களா? சரி, இதை அழிச்சிட்டு முதல்ல கொஸ்டினை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கான டெஃபினிஷன் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். என்ன அழிய மாட்டேங்குது? சரி, ஓகே, கவனிங்க. ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது. சரிபார்க்கும் பொழுது 140 சென்டிமீட்டர் என்பதை 130 சென்டிமீட்டர் என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரிய வந்தது. சரியான சராசரி உயரம் காண்க. 2019 குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் ஒரு ஸ்கூலை வச்சு சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல இருக்கு, அங்க HM இருக்காரு. இந்த HM என்ன பண்றாரு, ஒரு PT சாரை கூப்பிட்டு, நீ ரொம்ப புத்திசாலி, கணக்கில் புலின்னு எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணு, அந்த கிளாஸ்ல போயிட்டு ஸ்டூடெண்ட்டோட உயரத்துக்கு சராசரி கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு PT சாரை அனுப்புறாரு. நமக்கு தெரியும் PT சார் எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு. அவரும் அந்த கிளாஸ் ரூம் போகிறாரு. அந்த கிளாஸில் மொத்தம் 10 பசங்க இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய உயரத்தையும் கணக்கு பண்ணி அதுக்கு சராசரி கண்டுபிடிச்சி பர்ஃபெக்டாக 150 சார் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாரு. HM என்ன பண்ணுறாரு, இவர் தான் புத்திசாலியாச்சே, நமக்கு தெரியல எப்படி கிராக் வேலை செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாரு. அப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட இது கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு 140 சென்டிமீட்டர்னு போடணும். இந்த ஆர்வ கோளாறு 130ன்னு போட்டுட்டாரு. இப்போ 10 கம்மியாக்கி போட்டிருக்காரு. ஸோ இப்போ உடனே தம்பி, இதை பற்றியா, நான் தான் புத்திசாலின்னு சொன்னேன்ல, 140 போகிறதுக்கு பேர 130 போட்டிருக்கேன், ஒழுங்காக கரெக்ட் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு கொடுத்துட்டாரு. உடனே என்ன பண்ணுறது, சேம் ஆகிட்டு சரி ஓகேன்னு கரெக்டாக ஆன்சர் போட்டு சொல்லணும். அதை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. போடலாமா? வாங்க. புரியுதா கொஸ்டினே? ரைட்டுப்பா. ஸோ உங்களுக்கு புரியத்துக்கு தான் இதை சொன்னேன். இப்போது கொஸ்டின் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் தெரியுங்களா? இதில் கொஸ்டின் படிக்கும் போது பாருங்கள், 10 ஸ்டூடெண்ட்டோட சராசரி 150ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த முதல் சராசரின்னு சொல்லியிருக்காங்கல்ல, தப்பாக தான் போட்டிருக்காங்க. 150ன்றது தப்பு தான், ஆனாலும் முதல் அவங்க சொன்னதை எழுதிக்குவோம். 10 ஸ்டூடெண்ட்டோட சராசரி 150ன்னு சொன்னாங்க. அந்த 150 இங்கே எழுதி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இதை தனியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் எது சரியோ அது ப்ளஸ் போடுங்க, எது தவறோ அதை மைனஸ் போட்டுங்க. நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே குறிப்பு மாதிரி எழுதுங்க, ஈஸி. எது சரியோ அதுக்கு ப்ளஸ் போடணும், எது தவறோ அதுக்கு மைனஸ் போடணும். இப்போ இங்கே பாருங்கள், 140ன்னு போடணும், ஆனால் 130ன்னு தப்பாக போட்டாங்க. அப்போ இது சரி 140. அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே ப்ளஸ் 140. அதுக்கப்புறம் எது தவறு, 130. தவறுன்னா அதுக்கு மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், புரியுதா போட்டது? பின்னாது ப்ளஸ் 140ல் மைனஸ் 130
கடிங்க. இதில் ரொம்ப சிம்பிள் முக்கியம். ஓகேவா? அப்போ பிளஸ் 140ல் மைனஸ் 130 போனால் பிளஸ் 10 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? கரெக்ட். இந்த ஸ்டெப்பு புரியுதா இது வரைக்கும்? நெக்ஸ்ட் ஃபைனலா இங்கே மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்டோ அதை இதில் வகுத்துருங்க. மொத்தம் எத்தனை பேர்? 10 பேர். அதை வகுத்துருங்க. அப்போ 10க்கும் 10க்கும் கேன்சல், மீதி 1ன்னு வரும். அது ப்ளஸ் 1ன்னு வரும். கரெக்டா? புரியுதுங்களா? அப்போ இந்த 1 முதல்ல நீங்கள் எழுதி வச்சிங்கல்ல 150ன்னு சராசரி, அதான் கூட ப்ளஸ் 1ன்னு வந்தால் கூட்டிங்க, மேபி மைனஸ் வந்தால் கழிச்சிங்க. அப்போ 150 1 கூட்டினா 151. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதான். ஸ்டெப்பே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? கொஸ்டினில் என்ன சராசரி கொடுத்துருக்காங்களோ அதை தனியாக எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இதில் எது சரியோ அது ப்ளஸ் சிம்பிள், எது தவறோ அது மைனஸ் சிம்பிள். அந்த 2 நம்பரையும் நம்ம கழிச்சுக்கணும். அப்போ ப்ளஸ் 140ல் மைனஸ் 130 போனால் ப்ளஸ் 10ன்னு வரும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா மைனஸில் வருதா ப்ளஸில் வருதான்னு பார்த்து போடணும். அப்போ எனக்கு கழிச்சு 10ன்னு வருதா? ஃபைனலாக என்ன பண்ணணும்னா கொஸ்டினில் எத்தனை ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களோ அதை வகுத்துடணும். 10 மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 10 இந்த ப்ளஸ் 10ல் வகுத்துருங்க. அப்போ அடித்தா நமக்கு மீதி 1ன்னு வரும். அது கண்டிப்பாக ப்ளஸில் தான் வரும், ஏன்னா எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ ஆல்ரெடி 150 எழுதி வச்சிங்களா சராசரி, அதான் கூட கூட்டிங்க, மேபி மைனஸில் வந்தால் கழிச்சிங்க. அவ்வளோதான் ஸ்டெப்பு. 2 ஸ்டெப்பு கடன்னு போடலாம். இந்த 2 ஸ்டெப்பும் மனசுலேயே போடலாம். புரியுதா? புரியலனா இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள், இன்னும் தெளிவாக புரியும். 2019 டிஎன்பிசி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 166 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. தகவல்களை சரிபார்க்கும் பொழுது ஒரு மதிப்பு 150 சென்டிமீட்டருக்கு பதிலாக 160 சென்டிமீட்டர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது எனில் சரியான சராசரி உயரம் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2019 குரூப் 1ல் கேட்ட மாதிரியே தான் இதுலையும் கேட்டிருக்காங்க. என்னென்னா ஒரு கிளாஸ் இருக்குது, அங்கே 10 பேர் இருக்காங்க, அவங்களுடைய சராசரி உயரம் கண்டுபிடிக்கிறாங்க 166. அதுக்கப்புறம் அதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது 150 போட வேண்டிய இடத்துல தவறாக 160ன்னு போட்டுட்டாங்க. ஸோ இப்போ தவறாயிடுச்சு. அப்போ தவறாயிடுச்சுன்னு நம்ம என்ன பண்ணணும்னா இதை மாற்றி சரியான சராசரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கொஸ்டின் பேட்டர்ன் புரியுதா? ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? முதல்ல இப்போ 10 மாணவர்களோட சராசரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 166. அதை இங்கே தனியாக எழுதி வச்சுங்க. 166ன்னு தனியாக எழுதி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதில் எது சரியோ அதுக்கு ப்ளஸ்ஸு, எது தவறோ அதுக்கு மைனஸ். அப்போது ஒரு மதிப்பு 150 போடணும். அப்போது 150ன்னு போடணும், அது ப்ளஸ்ஸு. தவறா 160ன்னு போட்டுட்டாங்க. ஸோ அவங்கள தெளிவாக தவறுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த தவறுன்னா மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? அது பெரிய நம்பரோ சின்ன நம்பரோ அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. சரிக்கு ப்ளஸ்ஸு, தவறுக்கு மைனஸ்ஸு. இப்போ இதை கழிச்சுக்கணும். இது 2வது ஸ்டெப்பு. ப்ளஸ் 160ல் மைனஸ் 160 போனால் மைனஸ் 10ன்னு கிடைக்கும். கரெக்டாக? ப்ளஸ் 160ல் மைனஸ் 160 போனால் மைனஸ் 10ன்னு கிடைக்கும். இவ்வளோ தாங்க. ஃபைனலாக கொஸ்டினில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்டு? 10 பேர். அந்த 10 மைனஸ் 10ல் வகுத்துருங்க. அப்போ இந்த 10க்கு இந்த பக்கம் கேன்சலு. அப்போ நமக்கு ஆன்சர் -1ன்னு கிடைக்கும். ஒன்று தான் அடித்தா 1, மைனஸ் இருக்கிறதால -1. ஓகேவா? இங்கே என்ன வந்திருக்கு? -1. அந்த -1 நம்ம முதல்லையே 166ன்னு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் கழிச்சிருங்க. ப்ளஸில் வந்தால் கூட்டணும், மைனஸில் வந்தால் கழிச்சுக்கணும். அப்போ 166ல் 1 கழிச்சா 165. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க. அடா 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 அடா, எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? முதல்ல தான் சொல்லும் போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு கணக்கே வரலாம் கூட ஸ்டெப்பு புரிஞ்சு போனால் ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஈஸி தானே? கமெண்ட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஈஸி கஷ்டம்னு சொல்லுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. அடுத்ததான் 2019 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் பொழுது 172 சென்டிமீட்டர் என்பதை
148 சென்டிமீட்டர் என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. எனில் சரியான சராசரி உயரம் யாது? கிட்டத்தட்ட 2019 குரூப் 1, 2019 மெட்ராஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், 2019 குரூப் 4 எல்லாத்துலேயும் ஒரே பேட்டர்னில் கொண்டு போயிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு கிளாஸ் ரூம் இருக்குங்க, அந்த கிளாஸ் ரூமில் 12 பேர் இருக்காங்க, அவங்களுடைய உயரங்களை சராசரி பண்ணால் 152ன்னு வருது. நான் மறுபடியும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணால் ஒரு பையனது 172 போகிறதுக்கு பதிலாக 148ன்னு தப்பாக போட்டுட்டேன். இப்போ தவறு ஆயிடுச்சு, அதை நான் வெரிஃபை பண்ணி சரியான சராசரி போட சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே ஓகேப்பா, போடலாமா? வாங்க போட்டுருவோம். ஸோ இதை இருங்க அழிச்சிடலாமா? இதை அழிச்சிட்டு வரேன். இதை அழிச்சிட்டா தெளிவாக புரியும். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இதுக்குன்னு ஒரு சராசரி கொடுத்துருவேன். 12 மாணவர்களோட சராசரி வரும் 152ன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த 152 முதல்ல இப்படி எழுதி வச்சுங்க. ஏன்னா இதில் தான் நம்ம கூட்டுறது கழிக்கிறதுன்னு ஃபைனலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், இதில் எது சரியோ அது ப்ளஸ்ஸு, எது தவறோ அது மைனஸ். அப்போ 172ன்றது ப்ளஸ்ஸை குறிக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா அது சரி. 148ன்றது தவறு, அதனால் மைனஸ் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போது முதல் வேலை 172ல் 148 கழிங்க. 172 ப்ளஸ் 172ல் மைனஸ் 142 போனால் ப்ளஸ் 24ன்னு வரும். கரெக்டாக கழிச்சு பார்த்தீங்களா? கரெக்டு. கூட்டி கழிச்சு பாருங்கள், கரெக்டாக வரும். ரைட்டு. இப்போ 24 ப்ளஸ் 24 வந்துருச்சு. ஃபைனலாக இதில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு பாருங்கள். 12 பேர். அந்த 12 இந்த 24 வகுத்துருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. அப்போ அங்கே பாருங்கள், ஒரு 12 12 24 ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 2னா அந்த ப்ளஸ் 2 எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே 152ன்னு போட்டல மொத்த சராசரி கண்டுபிடிச்சிருந்து இல்லையா? அதில் 2 கூட்டிங்க. மைனஸ் இருந்தால் கழிக்கணும், ப்ளஸ் இருந்தால் கூட்டிக்கணும். அப்போ 152 கூட 2ஐ கூட்டினால் 154. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. அடா அடா அடா, சூப்பர்ல. ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்களா, 9th நியூ புக்கில் 2016 2022 குரூப் 2 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. வாங்க அதையும் பார்த்துருவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே முழு நம்பராக வந்துச்சு, இப்போ புள்ளி வைக்கிற மாதிரி வரும். வந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பேசிக்காக, அதாவது அப்ராக்சிமேட்லி போட்டால் கூட ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? பார்க்கலாமா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. 372வது கேள்வி. 25 எண்களின் சராசரி 78.4 என கணக்கிடப்படுகிறது. பின்னர் 96 என்ற எண் தவறுதலாக 69 என பயன்படுத்தப்பட்டுள்ளது என கண்டுபிடிக்கப்படுகிறது. எனில் சரி செய்யப்பட்ட சராசரி எது? அவ்வளோதாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு கிளாஸ் ரூமில் 25 பேர் இருக்காங்க. அவங்களுடைய சராசரி என்ன சராசரின்னு சொல்ல, உயரமா மார்க்கா ஏதோ. சரிங்களா? ஸோ 25 ஸ்டூடெண்ட்டோட சராசரி 78.4ன்னு கணக்கு பண்ணிட்டாங்க. கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது 96ன்னு போடுற இடத்துல 69ன்னு தப்பாக போட்டாங்க. ஸோ இப்போ சரி பண்ணி அதற்கான சரியான சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட். இப்போது முதல்ல என்ன வேலை, இந்த 78.4 78.4 தான் 25 எண்களோட சராசரின்னு சொல்லிட்டாங்க. அதை மெயினாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் தான் நமக்கு ஃபைனலாக வரக்கூடிய ப்ளஸ்ஸோ மைனஸோ ஒரு மதிப்பு கிடைக்கும். அதை எடுத்து வந்து கூட்டுறது கழிக்கிறதுன்னு செய்யணும். இதில் தான். சரியா? நெக்ஸ்ட்டு எது சரியோ அதுக்கு ப்ளஸ்ஸுங்க. 96 சரி. அப்போ என்ன பண்ணுங்க, ப்ளஸ் 96ன்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு எது தவறோ அதுக்கு மைனஸுங்க. 69 தவறு, அப்போ மைனஸ் 69. அவ்வளோதான். இப்போ கழிங்க. ப்ளஸ் 96ல் மைனஸ் 69 போனால் ப்ளஸ் 27ன்னு வரும். கரெக்டாக ப்ளஸில் தான் வரும், ஏன்னா பெரிய நம்பர் இருக்குது. ரைட்டு. இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ப்ளஸ் 27 மொத்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ, 25 பேர். கரெக்டாக? அதை இதில் வகுத்துருங்க. 25 வகுத்துருங்க. அடடா, எப்படி வகுத்து? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி. பாருங்க, ஓர் 25 25 ஓர் 25 25, அதாவது 27ல் 25 ஒரு முறை வகுப்பட்டுறது. மீதி 2 இருக்கு. கரெக்டா?
இப்போ இந்த ரெண்டு இங்கே இப்படிலாம் எழுதலாம், எதுனாலாம் வேணாம், நம்ம அப்படியே விட்டுருவோம். அந்த ரெண்டு விட்டுருங்க, நமக்கு முழுசாக ஒரு எண் கிடச்சிருக்கு. கரெக்டாக 27ல் 25 வகுத்தா ஒரு முறை 25 வகுப்பட்டுருது. மீதி மிச்சம் 2 இருக்குது, அதை விட்டுருங்க, அது புள்ளி வச்சு நம்பராக வரும். அப்போ ஒரு நம்பர் முழுசாக கிடச்சிருக்குல்ல, அதை முதல்ல இதாக கூட கூட்டிக்கலாம். அப்படி கூட்டினா 79.4 அப்படின்னு வரும். இன்னும் சம்திங் இருக்கும் புள்ளி, சரிங்களா? இங்கே ஏதாவது நம்பர் வரலாம், ஆனால் அப்ராக்சிமேட்லி 79.4 தான் வரும். அப்படியே போய் ஆப்ஷனை பாருங்கள், இங்கே பாருங்கள் 79.48. ஏன்னா இங்கே மீதி நமக்கு இங்கே 2 வந்துச்சு இல்லை, அதை அப்படியே அப்ராக்சிமேட்லி விட்டுட்டோம். ஓகேவா? அதை நீங்கள் இப்போ கூட கணக்கு பண்ண வேணாம், அப்படியே நீங்களே பாருங்கள், ஆப்ஷனை பாருங்களேன். 79.4ன்னு ஆப்ஷன் ஏவில் மட்டும்தான் இருக்குது. பியில் இல்லை, சிடி பாருங்கள் எதுலையுமே இல்லை, சரிங்களா? ஸோ 78.4ன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு நம்பர் முழுசாக கிடச்சிருக்கு, அதை கூட்டிக்கிறேன், 79.4ன்னு வரும். அவன் 79.4ன்றதே ஆப்ஷன் ஏவில் தான் இருக்குது ஆன்சர். அதுக்கடுத்து 4, 8 நீங்கள் போக வேணாம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மேபி அது ஆனால் அப்படி இருக்காது, எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா 79.48, 79.44 இப்படி கொடுத்தாதான் நீங்கள் 100% கரெக்டாக போடணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ அக்யூரேட், ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் அக்யூரேட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. நமக்கு பொதுவாகவே கணக்கில் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, புள்ளி 4ன்னு போட்டால் 4ன்னு போட்டாவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ராக்சிமேட்லி 5ன்னு எழுதிக்கலாம். அப்படி தான் சொல்லுவாங்க, கரெக்ட் தானே? இப்போ 79.4 சம்திங் இருக்குதுன்னா 79.5ன்னு போட்டுக்கலாம் அப்ராக்சிமேட்லின்னு நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக கேட்க மாட்டாங்க, தைரியமாக போடுங்க, சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் தான் சொல்கிறேன். அடுத்தது 2017 குரூப் 2ங்க. அடடா, அங்கே பார்த்தீங்களா 2017 குரூப் 2. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2022 2016 குரூப் 2 9th நியூ புக்கில் இருக்குது. குரூப் 2ல் அடிக்கடி கேட்குறாங்க போல இருக்குது. சூப்பர். குரூப் 4 கூட கேட்டிருக்காங்கல்ல, 9th ஓல்டு புக்கில் இந்த சம் இருக்குது. இதையும் நம்ம போட்டுருவோம். அடுத்தது உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன். 75 எண்கள் கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி 27 என கணக்கிடப்படுகிறது. பின்னர் 53 என்ற எண் தவறுதலாக 43 என்று கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அத்தொகையின் சரியான சராசரியை காண்க. என்னங்க சொல்ல வரீங்க ஐயா? உங்களுக்கு கொஸ்டின் புரியுதா இல்லையான்றது பின்னாடி கீ பாயிண்ட் புரியுதா? ஏதோ 75 பேருக்கு சராசரி 27ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. வெரிஃபை பண்ணும்போது 53 போகிறதுக்கு பதிலாக 43 போட்டாங்க. அதை சரி பண்ணி ஆன்சர் கேட்குறாங்க. இவ்வளோதான். ஓகேவா? இதெல்லாம் மேட்ரு. அந்த மேட்ரு தெரிஞ்சால் போதும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இதுக்கான சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 27. அதை முதல்ல எழுதிக்குங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதில் எது சரி 53, எது தவறு 43. சரிக்கு ப்ளஸ் போட்டுருங்க. ஸோ ப்ளஸ் 53, தவறுக்கு மைனஸ் போட்டுருங்க. மைனஸ் 43. கரெக்டா? கரெக்டுப்பா. ஸோ கழிச்சா நமக்கு என்ன வரும், ப்ளஸ் 53ல் மைனஸ் 43 போனால் ப்ளஸ் 10ன்னு கிடைக்கும். ரைட். இப்போ கிடச்சிச்சில்ல. ஃபைனலாக என்ன பண்ணிக்கணும், இந்த ப்ளஸ் 10ல் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ, 75 பேர். அந்த மொத்த நபர்களை வகுத்துணுங்க. ஸோ ஆனால் நமக்கு நல்லா கவனிங்களேன், 10ல் 75 வகுக்க முடியாது. கீழே 75 பெரிய நம்பர். மேபி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. 0 புள்ளி அதாவது ஒரு புள்ளி வச்சுக்கிட்டா மேலே ஒரு 0 போட்டுக்கலாம், ஒரு புள்ளி வச்சுட்டா மேலே ஒரு 0 போட்டுக்கலாம். ஏன்னா 10க்கு கீழே 75, 10 75ஆக வகுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். புள்ளி வச்சுக்கிட்டு மேலே 0 போட்டுக்கிறேன். அப்போ ஒரு 75 மீதி ஒரு வாட்டி முழுசாக வகுப்படுது, மீதி 25 இருக்குது. கரெக்டா? ஏன்னா 100ல் 75 போனால் 25. அப்போ ஒரு முறை முழுசாக வகுப்படுது, அந்த 1 அப்படி வச்சுங்க. அதாவது 0.1. அதுக்கப்புறம் சம்திங் ஏதாவது நம்பர் வரும், ஆனால் அதை நீங்கள் கேர் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு மீதி இங்கே 25 இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சுருக்கினே போனால் அக்யூரேட்டாக வரும், அவ்வளோ தூரம் வேண்டாம். அப்ராக்சிமேட்லி போடும் போது எனக்கு 0.1ன்னு வருது. கரெக்டா? கரெக்ட். இப்போ இந்த 0.1 ப்ளஸில் இருக்கிறதால இந்த 27 கூட 0.1 கூட்டினா இங்கே பாருங்கள், 27 கூட 0.1 கூட்டினா 27.1ன்னு வரும் சம்திங்.
அதுக்கடுத்து நம்பர் இருக்கலாம், ஆனால் அவ்வளோ அக்யூரேட் வேணாம். 27.1 அவ்வளோதான். அப்படியே போய் ஆப்ஷன் பாருங்க. இங்கே பாருங்க 26.13, அந்த 3 விட்டுருங்க. கடைசியாக 26.1, அடுத்தது 27.1, 28.1, 25.1. பார்த்தீங்களா? ஸோ 100% ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 27.13, அந்த 3 நம்ம கண்டுபிடிக்கல. சரியா? ஓகேவா? அவ்வளோதாங்க. டக்கு டக்கு டக்குன்னு போடணும். இதெல்லாம் உக்காந்து புரியலன்னா யோசிக்கக்கூடாது, இப்படி தான் கேட்பாங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் நீங்கள் தான் போட போகிறீங்க. 374வது கேள்வி. 100 மாணவர்களின் மதிப்பெண்கள் சராசரி 40 என்று கணக்கிடப்பட்டது. பின்னர் 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரிய வந்தது. சரியான மதிப்பெண் கொண்ட சரியான சராசரியை காண்க. 9th நியூ புக்கில் கொடுத்துருக்க, சாரி ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 39.7, பி 38.7, சி 41.7, டி 40.7. போடுங்க. அவ்வளோதாங்க. கெடன்னு போடலாம். 2 ஸ்டெப்பு தான். நெக்ஸ்ட்டு 7th நியூ புக்கில் இருக்குது, அது உங்களுக்கு ஹோம்வொர்க் தான் கொடுக்க போகிறேன். கொஸ்டின் பண்ணிட்டுமா? படிங்க. 15 மதிப்பெண்களின் கூட்டு சராசரி. எப்போ என்னப்பா கூட்டு சராசரின்றீங்க? நம்ம சராசரி தானே பார்க்குறோம், இது வேற ஏதாவது தலைப்பான்னு கேட்டால் கூட்டு சராசரினாலும் ஒன்று தான். சரிங்களா? அதனால நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. ஸோ அப்போ கூட்டு சராசரி 85 என கணக்கிடப்படுகிறது. அவ்வாறு செய்யும்போது ஒரு மதிப்பு 28க்கு பதிலாக 73 என்று தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனில் சரியான சராசரியை காண்க. பார்த்தீங்களா? 7th நியூ புக்கில் கூட கொடுத்து வச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 88, பி 82, சி 84, டி 85. ரொம்ப காமெடியாக இருக்குது அந்த கொஸ்டின் போட்டால், நீங்களே பாருங்க. ஆக்சுவலி தப்பு பண்ணால் கூட தப்பு பண்ணாத மாதிரி தப்பிச்சிடுவாங்க. நான் சொல்கிற இன்ட்டு உங்களுக்கு போடுறவங்களுக்கு புரியும். என்னென்னா, அதாவது இப்போ வந்து கணக்கு பிரகாரம் 28 போடணும், 73 போட்டாங்க. பட்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னு. ஓகே, அடுத்த கணக்கு. சரிங்களா? போட்டிங்களா? போட்டேன் சார். ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தான் எனக்கு புரியல. விட்டுங்க. நான் அப்படி தான் நடுவில் ஏதாவது ஒன்று உங்களை கொட்டியை குழப்பிட்டு இருப்பேன். அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்காம அழகாக போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ வந்து என்ன சொல்லி ஆப்ஷன் ஏ 88, பி வந்து 82, சி 84, டி 85. போடுங்க. வாங்க அடுத்த கணக்கு போவோம். இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஒரு விதமான கேள்வி. இதில் என்னன்னா, இப்போ தப்பு பண்ணுறவங்க 75 பேருக்கு சராசரி கண்டுபிடிக்கிறான்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு. அதில் பர்டிகுலராக ஒரு நம்பர் தான் தப்பாக போடுவாங்களா? மேபி 2 நம்பர் தப்பாக போட்டிருந்தா அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி போடலான்னு பார்த்துருவோம். பார்க்கலாமா? 89 எண்களின் சராசரி 32 என கணக்கிடப்படுகிறது. கணக்கிடும் நேரத்தில் 38 மற்றும் 28 என்ற இரு விபரங்களை 29 மற்றும் 37 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரிய வந்தது. எனவே சரியான சராசரியை கண்டுபிடிக்க 2016 டிஎன்பிசியில் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க? அதாவது ஒரு 89 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சராசரி கண்டுபிடிச்சா 32ன்னு வருது. இப்போது இவங்க எழுதிட்டே வராங்கல்ல, மொதல் நம்பருக்கு இவ்வளோ, 2ஆம் நம்பருக்கு இவ்வளோன்னு நான் சராசரி போட்டுன்னு வராங்கல்ல நம்பர்ஸை. அப்படி போட்டுட்டு வரும்போது பர்டிகுலராக ஒரு 2 இடத்துல 38, 28ன்னு போடணும். ஒருத்தனுக்கு 38, இன்னொருத்தனுக்கு 28. ஆனால் 38, 28 எழுதுறதுக்கு பதிலாக 29, 37ன்னு தப்பாக எழுதி போட்டாங்க. 2 நம்பரை மாற்றி தப்பாக எழுதிட்டாங்க. ஸோ இதை நம்ம அதாவது வெரிஃபை பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை மாற்றி சரியான சராசரி கேட்குறாங்க. அப்போ ஒரு நம்பர் தப்பாக போடுறதுக்கு பதிலாக 2 நம்பர் தப்பாக போட்டிருக்காங்க. மேபி நீ ஃப்யூச்சரில் 3 நம்பர் கூட கொடுக்கலாம். அவங்க எத்தனை நம்பர் தப்பாக கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதை நீங்கள் எல்லாமே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 நம்பர் தப்பு சொன்னாங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 32ம் 28ம் கரெக்டு. ஆமாம் தானே? இருங்க, இங்கே வந்துட்டுனே நவுத்திட்டே இருங்க. அழிச்சிடலாம். இது அழிச்சிட்டா தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். முதல்ல அழிச்சு போடுறேன். ஸோ அழிச்சிட்டு அதுக்கப்புறம் போடலாம். அதாவது இங்கே பாருங்கள், நான் எழுதிட்டுமா, 38ம் 28ம் சரி. அந்த சரின்றத அப்படியே கூட்டிங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 29, 37 தப்பாக போட்டாங்க. இந்த தப்பாக போட்ட 2 நம்பரையும் அந்த பக்கம் கூட்டிங்க.
சொல்றது புரியுதா? சரி, ரெண்டு நம்பர் அதாவது 38 28 போட வேண்டிய இடத்துல 29 37 போட்டாங்க. இந்த பக்கம் 38 28 இருக்குல்ல, அதை இந்த சைடு கூட்டிங்க. அந்த பக்கம் வந்து 29 37 இருக்குல்ல, அதை அந்த பக்கம் கூட்டிங்க. முதல் எல்லாத்தையும் கூட்டிங்க. மேபி இங்கே 3 நம்பராக கொடுத்தோம், 3 நம்பரையும் ஒரு சைடு கூட்டணும், அந்த சைடு 3 நம்பரையும் கூட்டணும். சரியா? முதல்ல அந்த கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்ஸை அழகாக கூட்டிடுங்க. 38 கூட 28 கூட்டினா 66ன்னு வரும். 29 கூட 37 கூட்டினா அதுவும் 66 தான் வரும். அடக்கடவுளே, ரெண்டு பக்கம் 66 தான் ஆகுது. அதாவது இப்போ என்னன்னா, அங்கே பாருங்க, இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்தா 2 நம்பர் ஒரு சைடு கூட்டுருங்க. இப்போ 66ன்னு போட வேண்டிய இடத்துல அதான் சரி. ஏன்னா 38 28ன்னு போடணுமா, அது ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டேன், கூட்டினா 66ன்னு வருது. ஸோ அப்போ இந்த 66ன்னு போட வேண்டிய இடத்துல தவறா 29 37 போட்டாங்க. அது ரெண்டுத்தையும் கூட்டினாலும் அதுக்கு 66 தான் வருது. ஸோ தவறுக்கு மைனஸ் போட்டுங்க, சரிக்கு ப்ளஸ் போட்டுங்க. அப்போ பிளஸ் 66ல் மைனஸ் 66 கழிச்சுடுங்க. இதானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு? ஆமாம். 66ல் 66 போனால் 0 0ன்னு நமக்கு கிடைக்குது. இது கீழே வர நம்பர்லாம், ஏன்னா 0 கீழே நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்ஸை வகுத்தா 0 தான் வரும். கரெக்டாக 0ன்னு வந்துட்டாவே எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அப்போது நமக்கு இங்கே 32ன்னு சராசரி இருக்குல்ல, இதாக கூட 0வை கூட்டுறீங்களோ கழிக்கிறீங்களோ, 0 என்ன பண்ணாலும் அதுதான் ஆன்சர். 32 தான் ஆன்சர். இதைத்தான் நான் போன கணக்கில் சொன்னேன் ஈஸின்னு. சார் அவ்வளோவா புரியல சார், அதெல்லாம் புரிஞ்சிச்சு சார், இது ஒன்றுமே புரியல என்னங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் அதுக்கு தான் இன்னொரு கொஸ்டின் எடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். 377வது கேள்வி. 100 எண்களின் சராசரி 40 என கணக்கிடப்படுகிறது இல்லை கண்டுபிடிக்கப்படுது. கணக்கிடும் நேரத்தில் 30 மற்றும் 27 என்ற இரு விவரங்களை 3 மற்றும் 72 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது என தெரிய வந்தது. எனில் சரியான சராசரியை காண்க. 2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, மொத்தம் 100 பேரோட சராசரி எடுக்கிறாங்க 40ன்னு. நான் இந்த 40 இங்கே எழுதி வச்சுக்கிட்டேன், வழக்கமாக எழுதுகிற மாதிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, 30 27ன்னு போட வேண்டிய இடத்துல 3 72ன்னு தப்பாக போட்டாங்க. அப்போ இது எது சரியோ அதுக்கு ப்ளஸ்ஸு, எது தவறோ அதுக்கு மைனஸ் போடணும். இதான வழக்கம்? ஆமாம் ஜாமே. ஆனால் இதில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது 30 27ன்னு. இந்த 30 27யும் கூட்டிங்க இந்த சைடு, ஏன்னா எனக்கு ஒரே நம்பராக வேணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, 30யும் 27யும் கூட்டினா 57ன்னு வரும். கரெக்டா? ஓகே, ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு தவறு வந்து பார்த்தீங்கன்னா 3 72, அதை கூட்டிங்க. அந்த முதல்ல அந்த 2 நம்பர் 3 72 இருக்குல்ல, அதை கூட்டினா 75ன்னு வரும். சரியா? இப்போ இதில் எது சரி? 30 27, அதுக்கு ப்ளஸ் குறி போட்டேன். எது தவறு? 3 72, அப்போ அதை கூட்டினா 75 வந்து அதுக்கு மைனஸ் போட்டுக்கிட்டேன். இதை முதல்ல செய்யுங்க. அப்போ ப்ளஸ் 57 கூட மைனஸ் 75 கழிச்சா நமக்கு ஆன்சர் மைனஸ் தான் வரும். 57ல் 75 மனசுலேயே கழிச்சா 18 அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இப்போ நம்ம இந்த நம்பர் கண்டுபிடிச்சிட்டோமா? இது வரைக்கும் புரியுதுங்களா? எத்தனை நம்பர் கேட்டாலும் அதை சிங்கிள் நம்பராக கூட்டிடுங்க. கூட்டிட்டு அதுக்கப்புறம் எது கரெக்டாக அதுக்கு ப்ளஸ் குறி போட்டுருங்க, எது தவிர அதுக்கு மைனஸ் குறி போட்டுருங்க. அப்படி நம்ம கழிக்கும் போது மைனஸ் 18ன்னு வருது. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்? மொத்தமான எத்தனை பேர்? 100 பேர், அதை வகுத்துக்கணும். ஏன் போன கணக்கில் அதை செய்யலைன்னா, இந்த இடத்துலையே இந்த 2 நம்பர் கழிக்கும் போது 0 வந்துருச்சு. 0 வந்தாவே கணக்கு முடிஞ்சு போச்சு, எந்த ஸ்டெப்புமே போட தேவையில்லை. அதுக்காக தான் நான் அந்த 0 அப்படியே எடுத்துக்கிட்டேன். பட் இதில் நமக்கு நம்பர் 18 மைனஸ் 18ன்னு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்டு? 100 பேர், அதை இங்கே வகுத்துருங்க. புரியுதா? புரியுதுப்பா. அது ஈஸி. கீழே 0 வந்தால் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஒரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி இங்கே வந்துடும், மைனஸ் 1.8ன்னு. இன்னொரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி இங்கே வந்துடும், அப்போ மைனஸ் 0.18ன்னு வரும். அவ்வளோதாங்க. கரெக்டா? கரெக்ட். இப்போ இதை கழிக்கணும். எதில்? 40ல். அடடா, 40ல் எப்படி சார் கழிக்கிறது? எனக்கு புரியாது. 0.18. சரிங்களா? ஸோ இப்போ இதை கழிக்க தெரிஞ்சால் கழிச்சுக்குங்க, இல்லைன்னா ஆப்ஷனை போய் பாருங்கள். எப்படி? இதை பாருங்களேன், இங்கே வாங்களேன். இப்போது ஆப்ஷனே பாருங்கள். 39.82. இதை நான் உங்களுக்கு புரியத்துக்காக இங்கே எழுதுகிறேன். 39.82. சரியா? 82. இது கரெக்டானு பார்க்க போகிறேன். இதாக கூட 0.18 கூட்டினா 40 வந்து ஆன்சர். உங்களுக்கு கழிக்க தெரிஞ்சால் இங்கே கழிங்க. சிலருக்கு இந்த மாதிரி புள்ளி வச்சதுக்கப்புறம் கழிக்க சிரமமாக இருக்கும்.
அதனால் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், -0.18 கழிக்கணும். அதை அப்படியே ஆப்ஷனில் போய் கூட்டுங்க. கூட்டினா எதுக்கு 40 தான், அதான் ஆன்சர். அவ்வளோதான், ஈஸி ஒர்க்கு. அப்போ இங்கே பாருங்க, 8 2 கூட்டினா 10 மீதி 1, 8 1 1 9 9 1 கூட்டினா 10 மீதி இங்கே 1 புள்ளி 40. அவ்வளோதான். அப்போ 40.00 40, அவ்வளோதான். அப்போ 29.82 தான் ஆன்சர். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ தெளிவாயிடுச்சா? 9 கணக்கு 2 கணக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா விதமான கேள்வியும் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த கிளாஸில் அடுத்த டைப் பார்க்கலாம். மறக்காமல் 2 கனெக்ஷனும் போட்டு சொல்லுங்கள், புரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள். அடுத்த டைப் முற்றிலும் வேறு இருக்கும். சராசரி பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்கும். அந்த மாடல் புக்குக்கு ரிலேட்டடாகவும் குரூப் 4க்கு ரிலேட்டடாகவும் தான் எடுத்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ அடுத்த சம்மும் 9th நியூ புக்கில் இருக்கிற சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.